தேவனுக்கும் மனுஷனுக்கு இருக்கிற உறவு சரியில்லாததுனால மனுஷனுக்கு இருக்கிற உறவு சரியில்லாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறது, இந்த ஆதாரத்தை விட்டு பிரியும்போது செத்துறோம். நம்மளா செத்துறோம், இல்லைன்னா சாகடிக்கப்பட்டுறதும். எத்தனை பேர் புரியுது? அதனால தான் சொல்கிறது, ஆதாரத்தோடு இணைஞ்சிருந்தீங்கன்னா ஒரு சேதம் வராது. கையை தட்டி சொல்லுங்கள், ஆதாரத்தோடு நான் இணைஞ்சிருந்தா ஒரு சேதாரம் வராது. எத்தனை பேர் புரியுது? அதனால தான் சொல்கிறேன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னது பொய்ன்னு நினைக்கிறீங்களா? நீதிமானுடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. கையை தட்டி வசனம் இருக்கா இல்லையா? நம்ப மாட்டோம் சார், நம்ம விசுவாசிக்க மாட்டோம். நீதிமானுடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லைன்னு போட்டிருக்கா இல்லையா? அவருடைய எலும்பை ப்ராசஸ் படி அவருடைய எலும்பை முறிச்சே ஆகணும். ஏசப்பாவுடைய எலும்பை அவங்களுடைய சட்ட திட்டத்தின்படி அவர் எலும்பை முறித்த உடனே அந்த வழியில் அவர் செத்துருவார். செத்த உடனே அடக்கம் பண்ணிடலாம், ஏன்னா சாயங்காலத்துக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது. இதுதான் எல்லாம் 2 கல்லனுக்கும் அதான் நடந்துச்சு. ஆனால் அவர் அதுக்கு முன்னாடியே உயிரை போயிட்டுங்கிறனால அவர் கால் எலும்பு முறிக்கலை. ஏன்னா வேதம் சொல்லுது, நீதிமானுடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. கையை அந்த இடத்துல நிற்கணும் பிரதர் அண்ட் சிஸ்டர். நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு விபத்து நடக்காது. ஆமாம், அப்படி நீதிமான் சும்மா சொல்லிகிட்டு இருக்கிறல்ல, அப்படி அவரோடு கூட கனெக்டாக இருக்கும்போது ஒரு சேதம் வராதுன்றேன். கையை தட்டி இந்த வசனத்தை நம்புறீங்களா இல்லையா? சொல்லுங்கள், நீதிமானுடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்ற வசனம் நிறைவேறுது இல்லையா? இப்போ நமக்கு வசனம் நிறைவேறுதுன்னு நினைக்கிங்களா? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் தங்கள் கரத்தினால் ஏற்றி கொண்டு போகிறன்னு சொல்கிறது நடக்கும், நமக்கு நடக்கும்.